Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷனல் சைக்காலஜி. ஸோ இந்த சப்ஜெக்டுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் நடைபெற்ற கொஷின் பேப்பர்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2022, 23, 24. ஸோ இந்த 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக 4 கொஷின் பேப்பர்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஸோ அதே போல் ரிப்பீட்டட் கொஷின்ஸை வந்து படிக்கலாமா, ஸோ இப்போ எத்தனை முறை பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ்ன்றது ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 இயர்ஸுக்கான கொஷின் பேப்பர் வித் அனாலிசிஸோடு தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் எக்ஸாமினேஷனுக்கான எல்லா கைடன்ஸும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2022 நடைபெற்ற எக்ஸாமினேஷனில் கொஷின் பேப்பரில் ஸோ என்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்சிக்யூஸுக்கு ஆன்சர்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸோ எல்லா கொஷின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் லிங்க்கை வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம் எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸுக்கு. ஸோ அதை பாருங்கள். ஸோ இப்போ 5 மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஹியூமன் க்ரோத் அண்ட் க்ரோத் ஃப்ரம் டெவலப்மெண்ட். 7th டிஸ்கிரைப் த லா ஆஃப் பர்செப்ஷன். ஸோ இந்த பர்செப்ஷன்ன்றது ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ பர்செப்ஷன். எக்ஸ்பிளைன் தாண்டர்கைஸ் தியரி ஆஃப் லேர்னிங். தாண்டர்கையுடைய தியரி. எக்ஸ்பிளைன் 2 ஃபேக்டர் தியரி. எக்ஸ்பிளைன் 2 ஃபேக்டர் தியரி 5 மார்க்கில். 10 மார்க்கில் டிஸ்கிரைப் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் 5 மார்க்கில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதே போல் 10 மார்க்கை பொறுத்தவரையில் எக்ஸ்பிளைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ல எக்ஸ்பிளைன் த phases of human development. So 12th explain the types of memory. Alternative describe the errors in perception. 13th Maslow theory of motivation. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ல எக்ஸ்பிளைன் கார்ல் ரோஜர்ஸ் ஹியூமனிஸ்டிக் தியரி. 14th வந்து தர்ஸ்டன் குரூப் ஃபேக்டர் தியரி. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ல ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபோஸ்டரிங் கிரியேட்டிவிட்டி. 15th டிஸ்கிரைப் த ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ல வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ் டு அசஸ் த பர்சனாலிட்டி எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஸோ இது பார்த்திங்கன்னா 2022 கொஷின் பேப்பரு. அதே போல் 2023 ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கும் நம்ம எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய லிங்க்குமே எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸுக்கான லிங்க்குமே நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அதை பாருங்கள். ஸோ இப்போ இந்த 2023 கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே 2022 கேட்ட அதே கொஷினை தான் வந்து ரிப்பீட்டடாக 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் ஹியூமன் க்ரோத் ஃப்ரம் ஹியூமன் டெவலப்மெண்ட். இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்னு. அதே போல் எக்ஸ்பிளைன் த எரர்ஸ் இன் பர்செப்ஷன். ஸோ இந்த பர்செப்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ அதுவுமே ஒரு டாப்பிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பர்செப்ஷன்ன்றதை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த எரர்ஸ் இன் பர்செப்ஷன். அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 8th டிஸ்கிரைப் த ஸ்கின்னர் தியரி ஆஃப் ஆப்ரண்ட் கண்டிஷனிங். ஸோ இந்த யூனிட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னருடைய ஆப்ரண்ட் கண்டிஷனிங்கும் சரி, தாண்டர்கை தியரி, ஸ்கின்னரு, பாவ்லோ, ஸோ இது 3மே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ நம்ம ஸ்கின்னரு, பாவ்லோ, ஸோ இந்த தியரிஸை கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரிப்பீட்டடாக மாற்றி கேட்பாங்க. அதே போல் எக்ஸ்பிளைன் 2 ஃபேக்டர் தியரி. இந்த 2 ஃபேக்டர் தியரி பார்த்திங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க, இப்போ 23 கேட்டிருக்காங்க. அதே போல் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் 22, 23 கேட்டிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி 2022லேயும் கேட்டிருக்காங்க, 23லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பர்சனாலிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ அப்போது அதற்கான முக்கியமான காரணிகள் என்ன, அதில் பர்சனாலிட்டியை அசஸ் பண்ணுறதுக்கான என்ன மெத்தட்ஸ் இருக்குது, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதெல்லாம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சேம் மேஸ் நம்மளுக்கு 2022ல் கேட்ட அதே கொஷின்ஸ், எக்ஸ்பிளைன் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கொஷினும் 22லேயும் கேட்டிருக்காங்க, 23. ஸோ இதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டட். அதே போல் பேசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 22லேயும் கேட்டிருக்காங்க, 23, 24 வரலுமே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஏன்னா நம்மளுக்கு இந்த யூனிட்லேருந்து இது முக்கியமான கான்செப்ட்ன்றதால ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதால் நீங்கள் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க, அதே போல் பேசஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது 10 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும். அதே போல் டைப்ஸ் ஆஃப் மெமரியுமே பார்த்திங்கன்னா 22, 23, 24லையுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதால் டைப்ஸ் ஆஃப் மெமரின்றதை கட்டாயமாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மெயினாக அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபோஸ்டரிங், டிஸ்கஸ் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. ஸோ இந்த ஃபோஸ்டரிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரின்றதும் அடிக்கடி கேட்குறாங்க. அதே போல் க்ரியேட்டிவிட்டி, ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டர் க்ரியேட்டிவிட்டி, இது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி. ஸோ இதுவுமே வந்து அடிக்கடி 22லேயும் கேட்டிருக்காங்க, 23. அதே போல் க்ரியேட்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஃபோஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டின்றது அதையுமே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டரிங் க்ரியேட்டிவிட்டி, மெமரின்னு தெரிஞ்சுருக்கணும், க்ரியேட்டிவிட்டியும் நம்மளுக்கு அடிக்கடி கேட்குறாங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் மாஸ்லோ தியரின்றதுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட், மோட்டிவேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ன்றதால அது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. கார்ல் ரோஜர்ஸ். ஸோ அப்போ கார்ல் ரோஜர்ஸ் தியரியுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 22, 23, 24. ஸோ எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபோஸ்டர் க்ரியேட்டிவிட்டி. கார்னருடைய மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி வந்து 22, 23ல் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ் டு அசஸ் த பர்சனாலிட்டி, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஸோ இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின். இது வந்து 22, 23ல் கேட்டிருக்காங்க. அதே போல் டிஸ்கிரைப் த ட்ரைட் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. அப்போ பர்சனாலிட்டின்னு வந்ததுனாவே ட்ரைட் தியரின்றது நம்மளுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதிலே நம்மளுக்கு வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் 2024 எஜுகேஷனல் சைக்காலஜி இந்த கொஷின் பேப்பரில் ஸோ இதற்கான எம்சிக்யூஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க லிங்க்கில் வந்து அதுக்கான ஆன்சரை நம்ம வந்து தரோம். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ அப்போ இதில் 5 மார்க்கை பொறுத்தவரையில் திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2024லேயுமே பேசஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா 2023ல் 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் ஷார்ட் பண்ணி எழுதணும். 7th எக்ஸ்பிளைன் illusion அண்ட் hallucination வித் எக்ஸாம்பிள்ஸ், திரிபுர காட்சி, இல்பொருள் காட்சி. அதே போல் 8th வாட் டு யூ மீன் பை லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன், ஹவு டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங். 9th enumerate the process of creativity by highlighting இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ க்ரியேட்டிவிட்டின்றது கொஷினை வந்து மாற்றி கேட்டிருக்காங்க, பட் க்ரியேட்டிவிட்டின்றது கட்டாயமாக கேட்கக்கூடிய கேள்வி. 10th ரைட் எ நோட் ஆன் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் ஆஃப் அசஸிங் பர்சனாலிட்டி. ஸோ 11th பார்த்திங்கன்னா சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் சைல்டு சீட்டிங் அப்ராப்ரியேட் இல்லுஸ்ட்ரேஷன். குழந்தையினுடைய சமூக மற்றும் மனவெழுச்சி வளர்ச்சியை பற்றி முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குன்றதை கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரும்பவும் பேசஸ் ஆஃப் ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதனுடைய முக்கியத்துவம், மனித வளர்ச்சி மேம்பாட்டினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, முக்கியத்துவம் இருக்குன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சேம் கொஷின் தான் இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. 12th சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ டாப்பிக்கு தான் மாறி இருக்குது, பட் கொஷினை வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே போல் டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் மெமரியுமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 3 இயர்ஸுமே
கேட்டிருக்காங்க 22, 23, 24. 13th elucidate Ivan Pavlov classical conditioning. ஸோ இப்போ இந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் நம்மளுக்கு ஸ்கின்னரு பாவ்லோ இது ரெண்டு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இது மாற்றி மாற்றி கேட்கக்கூடியது. அதே போல் கார்ல் ரோஜர்ஸ். ஸோ கார்ல் ரோஜர்ஸ்னுடைய ஹியூமனிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ அனாலிசிஸ், அவருடைய மனிதநேய முன்னோக்கியின் முக்கியத்துவத்தை பகுப்பாய்வு செய்க. ஸோ இந்த கார்ல் ரோஜர்ஸ்னுடைய தியரியுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க. 14th give a brief account on Guilford structure of intellect. Understanding assessment methods of intelligence, prerequisite of teaching profession, justify. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ இது மாதிரி அனாலிசிஸு ஜஸ்டிஃபைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதணும். அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆசிரியரான்றது. 15th பார்த்திங்கன்னா ஹைலைட் த இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜிபி ஆல்போர்ட் ஆர்பிகேட்டல்ஸ் ட்ரைட் தியரி. ஸோ அப்போ பர்சனாலிட்டியில் ட்ரைட் தியரிஸ் அந்த தியரிஸை வந்து கட்டாயமாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் த சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் 2024 இந்த ஆகஸ்ட் 2024 பொறுத்தவரையில் இது வந்து ஒரு அரியர் எக்ஸாமினேஷனுடைய கொஷின் பேப்பரு எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ இதற்குமே நம்ம எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இந்த கொஷின் பேப்பரோட. ஸோ அதனுடைய லிங்க்குமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடோலசன்ஸ் ஜஸ்டிஃபை வை அடோலசன்ஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஏ பீரியட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. அடோலசன்ஸை பற்றி வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அடோலசன்ஸ்ன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஷின்ஸு. ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இம்ப்ரூவிங் மெமரி அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு, இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே போல் குரூப் ஃபேக்டர் தியரி, மாஸ்லோனுடைய ஹைரார்கி தியரியுமே ஆல்ரெடி கேட்டிருக்க கொஷின் தான். ஸோ அப்போ நம்ம க்ரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதும் சரி, அதே போல் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ இது லேர்னிங்கில் ஒரு முக்கியமானதுன்றதால ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. டைப் தியரி ஆஃப் பர்சனாலிட்டி கிளாஸிஃபிகேஷன். இப்போ பர்சனாலிட்டினா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஷினை வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்களே தவிர டாப்பிக்கு சேம் ரிலேட்டடு தான். ஸோ 10 மார்க்கை பொறுத்தவரையில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஜஸ்டிஃபை. அதே போல் டெவலப்மெண்ட் டாஸ்க் இண்டிகேட் த ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் டாஸ்க் பர்டனிங் டு ஈச் பேஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இது அரியர் எக்ஸாமினேஷன்றதால கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மெயின் எக்ஸாம்லேயே நம்ம பாஸ் பண்ணிடணும். அரியர் எக்ஸாமினேஷன் எப்பயுமே பார்த்திங்கன்னா நார்மல் எக்ஸாமினேஷனோட கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் இன்டைரக்டாக கேட்பாங்க. ஸோ 12th பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அட்டென்ஷன் அதனுடைய வேரியஸ் டிட்டர்மினன்ஸ்ன்றது கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து எல்லா கொஷின்லேயுமே டைப்ஸ் ஆஃப் மெமரின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. பியாஜெட் தியரி. ஸோ அப்போ பியாஜெட்டினுடைய காக்னேட்டிவ் தியரியுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கின்னருடைய கண்டிஷனிங். ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க. தாண்ட்ரைக்கை மல்டிபிள் ஃபேக்டர் தியரி 14th. 15th சேமாக ப்ரொஜெக்டிவ் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ பர்சனாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கு. ஸோ இது வரலாம் நீங்கள் பர்சனாலிட்டின்னு வந்ததுன்னா அதில் என்ன டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு, பர்சனாலிட்டினா என்ன டெஃபினேஷனு, ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும், எக்ஸாம் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. ஆனால் அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.